Alhamdulillah Rabbil Alameen wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala sayyidil anbiya'i wal mursalin wa ala alihi wa ashabihi ajma'in wal mu'minina wal muslimina kullihim ajma'in wa man tabi'ahum bi ihsanin ila yaumiddin amma ba'd. فقد قال الله تبارك وتعالى في كلامه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل رب أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த ஒரு சில நாட்களாக ஒரு சில வாரங்களில் வரக்கூடிய ஜும்மாக்களில் தொடர்ச்சியாக ஹஜ்ஜை குறித்தும் அது சார்ந்த சம்பந்தப்பட்டிருக்கின்ற சில விஷயங்களை குறித்தும் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். கடந்த வாரத்தில் ஹஜ்ஜுடைய அத்துணை கிரியைகளையும் நிறைவேற்றப்படுகின்ற நகரமாக இருக்கக்கூடிய மக்கா மாநகரத்தினுடைய சிறப்புகள், அந்த சிறப்பு வாய்ந்த புண்ணியமான அந்த பூமியில் மக்கள் செய்கின்ற சில அலட்சியங்கள், கவனக்குறைவுகளை எல்லாம் நினைவூட்டி சில கருத்துக்களை கடந்த ஜும்மாவில் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. தொடர்ச்சியாக ஹஜ் பயணத்தின் இன்னொரு பகுதியாக, இன்னொரு அங்கமாக இருக்கக்கூடிய மதீனா மாநகரத்தினுடைய பயணத்தை குறித்து இந்த ஜும்மாவில் சில விஷயங்களை பதிவு செய்வது, ஹஜ் பயணத்தில் செல்பவருக்கு பயன் தரும் என்பது மாத்திரம் அல்லாமல் ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ நாமும் முயற்சி செய்து சென்று இப்படிப்பட்ட பாக்கியமான இடங்களை எல்லாம் நாமும் பார்த்து கண்கொள்ளாக அந்த காட்சிகளை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த புண்ணியமான பூமிகளில் இருந்து கிடைக்கக்கூடிய பரக்கத்துகளை, நன்மைகளை நாமும் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை நமக்குள்ளேயும் ஏற்படுத்தி கொண்டு ஹஜ்ஜு உம்ரா நசீவாக வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் அதிகமாக முயற்சிகள் செய்வதற்கும், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து அதை கேட்டு பெறுவதற்கும் ஆர்வத்தை தூண்டும் வண்ணமாக சில விஷயங்களை நாம் இங்கே பேசிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கணேசத்திற்குரிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதீனா மாநகரம் அற்புதமான ஒரு பெயர். இந்த பெயரை கேட்டாலே முஸ்லிம்களுடைய உள்ளத்துல ஏசி போட்ட மாதிரி குழுகுழுன்னு ஒரு உணர்வு வரும். அந்த பெயரிலேயே அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு இனிமையை வைத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு காலம் மக்காவில் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி பல்வேறு திட்டங்களை தீட்டி பல வகையான முயற்சிகளை செய்கிறார்கள். எல்லா முயற்சிகளும் தடை செய்யப்படுகிறது, முறியடிக்கப்படுகிறது. இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி தொடர்ந்து தடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இனி மக்காவில் இருந்து இஸ்லாத்தை வளர்த்தெடுக்க முடியாது. வேறு நகரத்தை தேர்வு செய்து அதை மையமாக ஆக்கி, அதை தலைமையிடமாக ஆக்கி அங்கிருந்து இஸ்லாத்தை உலகளாவிய மார்க்கமாக வளர்த்தெடுப்பதுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்று முடிவு செய்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகரத்தை தேர்வு செய்கிறார்கள். வரலாறு நமக்கு தெரிந்ததுதான். தாயிஃப் நகரத்தினுடைய பயணத்தை குறித்து விளக்கமாக நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறோம். பல முக்கியஸ்தர்களை அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் செய்து சென்று சந்திக்கிறார்கள். அவர்களெல்லாம் நபி அவர்களை உதாசீனப்படுத்தி, கேவலப்படுத்தி, சிறுவர் சிறுமியர்களை கொண்டு கல்லால் அடித்து துரத்தாத குறையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகரத்தை விட்டும் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவின் மூலமாகவும் வஹீயில் நேரடியாகவும் பல வகையான அறிக்கைகளின் மூலமாகவும் மதீனா மாநகரத்தை நோக்கி பயணம் செய்ய சொல்லி அல்லாஹுவின் புறத்திலிருந்து நபி அவர்கள் கட்டளையிடப்படுகிறார்கள். தொடர்ச்சியாக பேரித்தமர தோட்டங்கள் நிறைந்த ஒரு பகுதிக்கு நபி பயணம் செய்வதை போன்ற கனவு நபிக்கு அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது. நபிமார்களுக்கு வரக்கூடிய கனவு வஹீயின் ஒரு பகுதிதான். எப்படி இப்ராஹிம் நபி அவர்களுக்கு தன் மகனை அறுத்து பலியிடுவதை போன்ற அந்த கட்டளையை அல்லாஹ் கனவின் மூலமாக தந்தானோ, அதை ஒரு வகையாக கட்டளையாக ஏற்றுக்கொண்டு இப்ராஹிம் நபி அதை செயல்படுத்தினார்களோ, அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டும் வேறு ஊர்களுக்கு சென்று தங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகின்ற அந்த காலகட்டங்களில் தொடர்ச்சியாக நபி அவர்களுக்கு பேரித்த மர தோட்டங்கள் கனவில் காட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்தம் தோட்டங்கள் நிறைந்த வேறு ஒரு ஊரைத்தான் அல்லாஹ் நாடுகிறானோ என்று எண்ணி அந்த ஊரை நாடி சில திட்டங்கள் வகுக்கிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் நேரடியாக மதீனா யத்ரிப் என்ற வார்த்தையை கொண்டு வஹி அறிவித்து, நீங்கள் பயணிக்க வேண்டியது பேரித்தமர தோட்டங்கள் நிறைந்த மதீனா மாநகரத்திற்குத்தான் என்பதை உறுதி செய்து கொடுக்கிறார். அதைத் தொடர்ந்துதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை நோக்கி பயணப்பட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. மக்காவை விட்டு விடைபெற்று செல்லும் போது எப்படி கனத்த இதயத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீரோடு அந்த நகரத்தை விட்டு விடைபெற்றார்கள். மக்காவை பார்த்து என்ன அழுகையோடு கூடிய ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அங்கிருந்து விடைபெற்றார்கள் என்பதை எல்லாம் கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். விடைபெறக்கூடிய ஊரின் முக்கியத்துவத்தை நபி அவர்கள் தங்களின் துஆவின் வாயிலாக வெளிப்படுத்தினார்கள். தங்களின் வார்த்தைகளின் மூலம் நபி அவர்கள் தாங்கள் எந்த நகரத்திலிருந்து விடைபெற்று வெளியேறுகிறாரோ அந்த நகரத்தின் பிரியத்தை நபி அவர்கள் தங்கள் உள்ளத்திலிருந்து வெளிப்படுத்துகிறார்கள். அடுத்து எந்த நகரத்தை நோக்கி நபி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த நகரத்தை குறித்த உண்டான உணர்வை அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஊட்டுகிறார். இந்த ஊர்ல இருந்து விடைபெறுகிறோம், இந்த ஊரை நினைத்து நபி அவர்கள் கவலைப்பட்டுக் கொண்டு வெளியேறுகிறார்கள். அந்த ஊரை குறித்து கவிதைகள் படிக்கிறார்கள், அந்த ஊரை குறித்து துஆ செய்கிறார்கள். அந்த ஊரோடு தனக்கு இருக்கின்ற நெருக்கத்தை, உறவை குறித்து நபி அவர்கள் வார்த்தைகளால் அதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் உணர்வை ஏற்படுத்துகிறான். இந்த ஊரை விட்டும் விடைபெறுவது கனத்த இதயத்தோடு நீங்கள் வெளியேற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது. அடுத்து நீங்கள் எந்த ஊருக்கு செல்லுகிறீர்களோ அந்த ஊரின் பக்கம் கவனத்தை திசை திருப்புங்கள். அல்லாஹ் இப்படி துஆ செய்யுமாறு நபி அவர்களுக்கு துஆவை கற்றுக் கொடுக்கிறார். வகுர் ரப்பி அத்கில்னி முத்கல சித்கின், யா அல்லாஹ் நான் எந்த ஊரில் நுழைகிறேனோ சத்தியத்திற்குரிய ஊராக அந்த ஊரை ஆக்குவாயாக, உண்மையின் ஊராக அந்த ஊரை ஆக்குவாயாக. வஅக்ரிஜ்னி முக்ரஜ சித்கின், மீண்டும் ஒரு கால் அந்த ஊரில் இருந்து நான் வெளியேற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் அங்கிருந்து நான் வெளியேறும் போதும் என்னை சத்தியவானாக உண்மையானாக அங்கிருந்து வெளியாக்குவாயாக. வஜஅல்லி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா, அந்த ஊரில் வைத்து எனக்கு அதிகாரத்தை கொடுப்பாயாக என்று துஆ செய்துவிட்டு அந்த ஊருக்குள் நுழையுங்கள் என்று மதீனா மாநகரத்திற்குள்ளே நுழைவதற்கு முன்னால் இப்படி துஆ செய்யுமாறு அல்லாஹ் நபி அவர்களுக்கு கட்டளையிட்டு மதீனாவினுடைய மாண்பை நபி அவர்களுக்கு உணர்த்தினார். கணியத்திற்குரிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதீனா மாநகரத்தில் நடந்த ஒவ்வொரு அசைவும் அல்லாஹ்வால் வடிவமைக்கப்பட்டு நபி அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டு உருவானது. நம்ம எல்லோரும் நினைக்கலாம், மக்கா அல்லாஹுடைய காபத்துல்லா இருக்கக்கூடிய ஒரு புனிதம் நிறைந்த ஊர், அல்லாஹுக்கும் அந்த நகரத்திற்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது, அல்லாஹுடைய இறை இல்லம் அங்கே அமைந்திருக்கிறது. அதனால அல்லாஹுக்கும் காபாவுக்கும் மக்காமா நகரத்திற்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. மதீனாவினுடைய சிறப்பு முழுக்க முழுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஏற்பட்டது என்று நினைக்கலாம். நபி அவர்களுக்கே மதீனாவின் பக்கம் திசை திருப்பி மதீனாவின் மீது ஈர்ப்பை ஏற்படுத்தி மதீனாவில் நபி அவர்கள் என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க போகிறார்களோ அந்த எல்லா நடவடிக்கைகளுக்கும் அஸ்திவாரத்தை அமைத்துக் கொடுத்து நபி அவர்களுக்கு மதீனாவின் பக்கம் வழிகாட்டி அனுப்பியதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்.
தாயிஃப் நகரத்திலிருந்து திசை திரும்பிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவின் பக்கம் வழிமாற்றி அனுப்பியதிலிருந்து மதீனாவுக்குள்ளே நபி அவர்கள் நுழைந்ததில் முதற்கொண்டு மதீனாவில் நடந்த எல்லா நடவடிக்கைகளிலும் அல்லாஹ்வினுடைய தூண்டுதலும் அல்லாஹ்வினுடைய அறிவுறுத்தலும் இருந்து கொண்டே இருந்தது. நபி அவர்கள் மதீனாவுக்குள்ளே நுழைகிறார்கள். மதீனாவாசிகள் எல்லாம் நபி அவர்கள் எங்கள் வீட்டில் வந்து தங்க வேண்டும் என்று விருப்பப்பட்டு அழைக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், என் ஒட்டகத்தை விட்டுவிடுங்கள். ஃபஇன்னஹா மஅமூரத்துன், அதுக்கு அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது, அதுக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. அந்த ஒட்டகத்திற்கு எங்கு போய் நிறுத்த வேண்டும் என்ற ஸ்டாப்பிங் அதற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை விட்டுவிட்டால் அதுவாக சென்று எங்கு அமர்கிறதோ அங்கேதான் பள்ளிவாசல் உருவாகும். அதுவாக சென்று எங்கே இளைப்பாறுகிறதோ அங்கேதான் நான் குடியிருக்க வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் எனக்கு கட்டளையிடுகிறார். எனக்கு வர வேண்டிய கட்டளை, நான் எங்கே பள்ளிவாசலை கட்ட வேண்டும், நான் யார் வீட்டில் தங்க வேண்டும் என்ற என்னுடைய எல்லா அம்சங்களையும் அந்த ஒட்டகத்திற்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த ஒட்டகம் அவிழ்த்து விடப்படுகிறது. அது தானாக சென்று மஸ்ஜித் நபவியினுடைய மெம்பர் படி இன்றைக்கு வரைக்கும் எங்கே இருக்கிறதோ அந்த மெம்பர் படி இருக்கின்ற இடத்தில் அழகாக போய் அமர்கிறது. நபி அவர்கள் அந்த இடத்தை குறித்துக் கொள்ள சொல்லுகிறார்கள். அந்த இடம் குறிப்பெடுத்துப்பட கொள்ளுகிறது. கட்டடம் கட்டுவதற்கு அளவெடுத்து குறியிடுவது போல அந்த ஒட்டகம் அமர்ந்த இடத்தை முதலில் குறியிடப்பட்டுக் கொண்டது. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மீண்டும் அந்த ஒட்டகத்தை நடக்க சொல்லுங்கள். அந்த ஒட்டகம் மறுபடியும் நடந்தது. ஒட்டகம் ஒரு வட்டமிட்டு விட்டு மறுபடியும் உட்கார்ந்தது. இந்த வட்டத்தை குறித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். அந்த வட்டத்தை குறிப்பிடப்பட்டுக் கொண்டு இதற்குள் பள்ளிவாசல் உருவாக வேண்டும். முதலில் குறியிடப்பட்ட அந்த இடத்தில் மெம்பர் வர வேண்டும். இது காம்பவுண்ட் செவரு, இது மெம்பர், இது மெஹராப் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கட்டடத்தை அமைக்க வேண்டும் என்பதை ஒட்டகம் படம் போட்டு காட்டியது. ஒட்டகத்துக்கு ரப்புல் ஆலமீன் அந்த அறிவை கொடுத்திருந்தார். முதலில் பள்ளிவாசலுக்கு தேவையான குறியீடுகள் எல்லாம் குறிக்கப்பட்டதற்கு பின்னால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்க வேண்டிய இடத்தை காண்பிக்க சொல்லி மறுபடியும் ஒட்டகத்திற்கு உத்தரவிடப்படுகிறது. அது நேராக சென்று அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர்களுடைய வீட்டில் சென்று அமர்கிறது. சற்றேறக்குறைய 1 மாத காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியின் வீட்டிலே தங்கி இருந்தார்கள். அதற்குள் மஸ்ஜித் நபவியும் அதற்குள்ளே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா நாயகியும் தங்குவதற்கு உண்டான அறையும் சேர்த்து கட்டப்பட்டு விட்டது. 1 மாதத்திற்குள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்குள்ளே குடியேறிவிட்டார். கணேசத்திற்குரிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாக மதீனாவில் நடந்த ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கு பின்னாலும் அல்லாஹ்வுடைய நேரடி உத்தரவும் கட்டளையும் நபி அவர்களை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தது. மக்காவை விட்டு வந்த மக்காவாசிகள் சஹாபாக்களுக்கெல்லாம் சொந்த ஊரினுடைய அந்த சுதந்திரம் கிடைக்காமல், ஊரை விட்டு துரத்தப்பட்டு விட்டோமே என்ற கவலை தாங்காமல் பல சஹாபாக்கள் காய்ச்சலால் அவதிப்பட்டார்கள். நம்ம ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு சுற்றுலா போனாலே நமக்கு உடம்பு ஒத்துக்காது. 2 நாள் வெளியூர்ல போய் தங்கி அங்க ஊர்ல இருக்கிற தண்ணியை குடிச்சா தொண்டைக்கு சேராது. அங்க வெளியூர்ல இருக்கக்கூடிய உணவை சாப்பிட்டா நம்ம வயிற்றுக்கு சேராது. தொடர்ச்சியாக பல மாதங்கள் சொந்த ஊரை விட்டு பழக்கமே இல்லாத வேறொரு ஊரிலே வந்து தங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதனால சீதோசன நிலைகளின் மாற்றத்தின் காரணமாக சில உடல் உபாதைகள் அவ்வப்போது ஏற்படும். இது இல்லாமல் மக்காவை போன்ற ஒரு மிகப்பெரிய ஈர்ப்புடைய ஒரு ஊர், சாதாரணமாகவே சொந்த ஊர்ல ஒரு ஈர்ப்பு இருக்கும். காபத்துல்லா இருக்கிற மக்காவையே சொந்த ஊராக கொண்ட ஒரு நபர் எப்ப நினைச்சாலும் காபத்துல்லாவை கண்ணால பார்க்கலாம் என்ற வாய்ப்பு பெற்றிருந்த ஒரு நபர், எப்ப நினைச்சாலும் தவாஃப் செய்யலாம், எப்ப நினைச்சாலும் காபத்துல்லாவுல தொழுகலாம், எப்ப நினைச்சாலும் ஹஜ்ரத் அஸ்வதை முத்தமிடலாம், எப்போ நினைச்சாலும் சம்சம் தண்ணீரை எடுத்து குடிக்கலாம், இப்படி ஒரு வாய்ப்பு பெற்றிருந்த நபர் இனி அந்த ஊருக்குள்ள நுழைய முடியாது என்று வெளியேற்றப்பட்டால் அவருக்கு உலகத்துல வேற எந்த ஊர்ல போய் இருந்தாலும் அந்த சௌகரியமும் அந்த நிம்மதியும் கிடைக்காது இல்லையா? அந்த காபத்துல்லாவை விட்டு பிரிந்த, தவாஃப் செய்ய முடியாத ஏக்கத்துல, காபாவை கண்ணால பார்க்க முடியாத ஏக்கத்துல, ஜம்சம் கிணற்றுக்கு பக்கத்துல போக முடியாத ஏக்கத்துல நிறைய சஹாபாக்கள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டார்கள். மிக முக்கியமாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும்
சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டார். இந்த காய்ச்சலை குறித்து ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களுக்கு முறையிடுகிறார்கள். உங்கள் தோழர்களில் பலருக்கு காய்ச்சல் வந்திருக்கிறது, அதிலும் குறிப்பாக அபூபக்கர், பிலால் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய இருவருக்கும் கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த காய்ச்சல் நீங்குவதற்காக துஆ செய்யுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காய்ச்சலை நீக்குவதற்காக துஆ செய்வதற்கு மாற்றமாக காய்ச்சல் வந்த காரணத்தை அல்லாஹ் மாற்றுவதற்காக துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், இந்த மக்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் இந்த காய்ச்சல் போகட்டும் நான் துஆ செய்து விட்டால் காய்ச்சல் நீங்கிவிடும், ஆனால் கவலை உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அந்த கவலையை மறக்கடிக்கும் வண்ணமாக மக்காவின் மீது இவர்களுக்கு என்ன பிரியம் இருக்கிறதோ அதே அளவுக்கு பிரியத்தை மதீனாவின் மீது ஏற்படுத்தி விட்டுவிடு. மக்காவின் மீது இந்த மக்களுக்கு என்ன பிரியம் இருக்கிறதோ அதே அளவு பிரியத்தை மதீனாவின் மீது ஏற்படுத்தி விட்டுவிடு. அந்த கவலையை மறக்கடிக்கிற அளவுக்கு இந்த ஊர் அவர்களுக்கு பிடித்தமான பிரியமான ஊராக மாறிவிட வேண்டும். மக்காவை விட்டுட்டு வந்துட்டோமே, வேற ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிறோமே என்கின்ற எண்ணம் மறக்கிற அளவுக்கு மதீனாவோட வாழ்றதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருச்சே என்ற நினைப்பு அவர்களுக்கு இன்னும் அதிகமாக அதிகமாக மக்காவை விட்டு விட்டு வந்திருக்கிறோம் என்ற கவலையே மறந்து போயிடும். அப்படி ஒரு பிரியத்தை மக்களுக்கு மதீனாவின் மீது ஏற்படுத்து என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார். மதீனாவில் நாம இருக்கிறோம் என்கின்ற அந்த உற்சாகமே எல்லா நோயையும் தூரமாக்கிவிடும். மதீனா நோய் நிவாரணத்திற்குரிய ஒரு ஊர் என்பதற்கு பின்னால் இப்படி ஒரு காரணம் இருக்கிறது. நாம மதீனாவில் இருக்கிறோங்கிற சந்தோஷமே உடம்புல இருக்கிற நோயை தூரமாக்கி. தவாஃப் செய்கின்ற நசீபு, காபத்துல்லாவை எப்போது வேண்டுமானாலும் பார்க்கிற பாக்கியம், எப்ப வேண்டுமானாலும் காபாவில் நின்று தொழுகக்கூடிய நசீபு, ஜம்சம் கிணறு, இந்த எல்லா அதிசயங்கள், இந்த எல்லா அத்தாட்சிகள், இதையெல்லாம் அனுபவிக்கின்ற வாய்ப்பு கிடைத்திருந்தது, அதையெல்லாம் விட்டு நாம் தடுக்கப்பட்டு விட்டோமே என்ற இவ்வளவு பெரிய மன ஏக்கத்தை வெளியே வரவிடாமல் தடுக்கிற அளவுக்கு மதீனாவின் மீது பிரியம் ஏற்பட்டு விட்டார். என்னதான் மக்காவில இருந்து நம்ம வெளியே வந்தாலும் அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம மதீனாவிலே போயிருக்கிறோம். அந்த உற்சாகம், அந்த பிரியம் மதீனாவின் மீது ஏற்பட்டு விட்டால் அந்த கவலை குறைந்து இந்த காய்ச்சல் வருவதற்குண்டான காரணங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக நோயை குறித்த உண்டான துஆ செய்வதற்கு மாற்றமாக நோயின் காரணத்தை அறிந்து, கவலைதான் இவர்களை நோயாளியாக ஆக்குகிறது, கவலை நீங்க வேண்டும் என்றால் மறுபடியும் மக்காவுக்கு போக முடியாது, என்ன செய்யலாம்? உள்ளத்தை மக்காவிலிருந்து மதீனாவுக்கு மாற்றிவிடலாம். ஈர்ப்பு மக்காவின் மீதே இருந்து கொண்டு இருந்தால், காதல் ஒரு பக்கமே அவர்களை இழுத்துக் கொண்டு இருந்தால், அந்த பிரிவினையை தாங்க முடியாமல் நோய் வருவது இயல்பு. அந்த காதலை இங்கே டிரான்ஸ்பர் பண்ணி, அந்த இஷ்ட, அந்த முஹப்பத்தை இங்கே மாற்றிவிட்டு விடு. மதீனா அவ்வளவு பெரிய ஈர்ப்பை பெற்று இன்றைக்கும் ஹாஜிகள் ஹஜ்ஜுடைய பயணத்தின் ஒரு அங்கமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கி இருக்கின்ற அந்த புனித பூமியில், நபி அவர்கள் வாழுகின்ற அந்த புனித பூமியை சென்று பார்க்க வேண்டும் என்ற ஈர்ப்பு மார்க்கத்தினுடைய சட்டத்தினால் அவர்கள் அங்கே ஈர்க்கப்படலை. மக்காவுக்கு போகிறோம், தவாஃப் செய்கிறோம், சஃபா மர்வால ஏறுகிறோம், அரஃபாவுல தங்குறோம், மினாவுல தங்குறோம், முஸ்தலிஃபாவுல தங்குறோம், இதெல்லாம் கட்டளை. இதை செய்யலன்னா ஹஜ் நிறைவேறாது. ஆனால் இங்கிருந்து பயணப்படுகின்ற கோடி மக்களும் மதீனாவுக்கு வருகிறார்களே, இது கட்டளை கிடையாது, இது கடமை கிடையாது, இது முஹப்பத். மக்காவின் மீது எப்படி முஹப்பத் இருந்ததோ அதே அளவுக்கு முஹப்பத்தை மக்களுக்கு மதீனாவின் மீது ஏற்படுத்து என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்களே, அந்த துஆவின் வெளிப்பாடு, அந்த முஹப்பத்தினுடைய ஈர்ப்பு, அதனுடைய தேடலில் மக்கள் அங்கே ஓடுகிறார்கள். அல்லாஹ் நமக்கும் அந்த முஹப்பத்தான அந்த பூமியை விதிப்பதற்கும் நாயகத்தை சலாம் சொல்லி பதில் வாங்குவதற்கும் உண்டான நசீபை நம் அனைவருக்கும் தருவானார். கணியத்திற்குரிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த அந்த பூமியினுடைய சிறப்புகளை குறித்து பல்வேறு தரப்பட்ட அறிவிப்புகள் இருக்கிறது, அதை சொல்லி முடிக்க முடியாது.
அதை விளங்குவதற்கு ஒரே ஒரு சின்ன கணக்கெடுப்பை இங்கே பதிவு செய்வது நல்லதாக இருக்கும். அறிஞர்களுக்கு மத்தியில பட்டிமன்றத்தை போல, விவாதத்தை போல ஒரு கேள்வி எழுப்புகிறது. சிறப்பின் அடிப்படையில் பூமியிலேயே ஆக சிறந்த இடம் மக்காவா அல்லது மதீனாவா? பெரிய பெரிய அறிஞர்கள் இதை குறித்து நிறைய விவாதம் செய்திருக்கிறார்கள். இது குறித்து பெரிய பெரிய ஆய்வுகள் நடந்திருக்கிறது. குர்ஆனுடைய வசனத்தில் மக்காவை குறித்து என்னவெல்லாம் வாசகங்கள் வந்திருக்கிறதோ அதனுடைய விரிவுரைகள் எல்லாம் அலசப்பட்டு இருக்கிறது. மஸ்ஜித் நபவியினுடைய சிறப்பை குறித்து, மதீனா நகரத்தினுடைய சிறப்பை குறித்து ஹதீஸில் என்னவெல்லாம் தகவல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ இந்த ஹதீஸுகள் எல்லாம் ஆய்வுக்கு எடுக்கப்பட்டு இருக்கிறது. தப்சீரினுடைய விளக்கங்கள், ஹதீஸினுடைய விளக்கங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து பார்த்து பல அறிஞர்கள் பூமியிலே ஆக சிறந்த இடம் மக்கா தான் என்று தீர்ப்பு சொல்லுகிறார்கள். பலர் ஹதீஸுகளில் இருக்கக்கூடிய சில அற்புதமான கருத்துக்களை அடிப்படையாக வைத்து மதீனாவை சிறந்தது என்றும் சில காரணங்களை கொண்டு முன்வைக்கிறார்கள். ஒரு சிலர் இப்படி ஒப்பீடு செய்கிறார்கள். 13 ஆண்டு காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்தவரை மக்கா சிறந்த பூமியாக இருந்தது. எப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்தும் இடம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்து விட்டார்களோ, இனி கியாமத் வரைக்கும் நபி அவர்கள் மதீனாவிலே தான் வாழப் போகிறார்கள் என்கின்ற போது நபி வாழுகிற பூமி தான் உலகத்தில் ஆக சிறந்த பூமி. நபி எங்கிருக்கிறாரோ அந்த இடம்தான் உலகத்தில் ஆக சிறந்த இடம். இன்னும் ஒரு படி மேல அறிஞர் பெருமக்கள் இப்படி சொல்லுவார்கள், நகரம் என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக மார்க் போடுவதாக இருந்தால் மதீனாவை விட மக்காவுக்கு ஒரு மார்க் கூட கிடைச்சிடும். காபத்துல்லா இருக்கிறது, பல்வேறு தரப்பட்ட அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் அங்கே இருக்கிறது என்பதையெல்லாம் வைத்து ஒட்டுமொத்த நகரத்திற்கு மதிப்பீடு செய்ய வேண்டுமானால் மதீனா நகரத்திற்கு ஒரு மதிப்பெண், மக்கா நகரத்திற்கு ஒரு மதிப்பெண் என்றால் மதிப்பெண் அடிப்படையில் மதீனாவை விட மக்கா ஒரு மார்க் கூட வாங்கி முன்னே சென்றுவிடும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொண்டு இருக்கின்ற அந்த ஒரு கபருக்கு உண்டான அளவு இருக்கிறது அல்லவா, இந்த ரவுதாவுக்கு உண்டான அளவு இருக்கிறது அல்லவா, இந்த பீஸ் ஆஃப் லேண்ட், இந்த நிலத்தினுடைய அந்த ஒரு சிறிய பகுதி, அந்த ஒரு பகுதிக்கு மக்கா இல்லை, உலகத்தினுடைய எந்த பகுதியினாலும் போட்டி போட முடியாது. இடத்திற்கு மதிப்பு இடத்தை வைத்து அல்ல, இடத்தில் வாழ்பவரை வைத்து என்று தீர்ப்பு எழுதி முடிக்கிறார். எனவே கணியத்திற்குரிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கி இருக்கின்ற அந்த இடத்திற்கு செல்லக்கூடிய நசீபை இன்றைக்கு ஒரு சிலர்கள் பெற்றிருக்கிறார்கள். நம்மோடு பழகுகின்ற, நம்மோடு தொழுகைக்கு வருகின்ற, நம்மோடு இயல்பாக இருக்கின்ற உறவினர்கள், நண்பர்களில் எத்தனையோ பேருக்கு அல்லாஹ் தஆலா அந்த வாக்கியத்தை இப்போது நசீபாக்கி இருக்கிறான். அவர்கள் புறப்பட்டு பயணம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இனி வரக்கூடிய காலங்களில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கும் அந்த நசீபை நாட வேண்டும் என்று நாம் துவா செய்யவும் கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு மார்க்கத்தினுடைய விஷயங்களில் புதிதாக எதையாவது சொல்லி மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற பழக்கத்தை உடைய நிறைய பேர் சும்மா எதையாவது சொல்லணும், எதையோ ஒன்று கொளுத்தி போட்டாதான் இப்போதைக்கு நாம ஃபேமஸ் ஆக முடியும் என்கின்ற வகையில மார்க்கத்தினுடைய செய்திகளில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய குறிக்கோளோடு இருக்கின்ற நிறைய பேரினுடைய நாவுகளில் இருந்து வரக்கூடிய அபத்தமான ஒரு செய்தியை நாம கேள்விப்படக்கூடிய ஒரு நிர்பந்தத்திற்கு நாம தள்ளப்பட்டு இருக்கிறோம். ஹஜ்ஜுடைய கடமை முழுக்க மக்காவுக்கு போக வேண்டியதுல அடங்கி இருக்கிறது. எனவே மதீனாவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்று எத்தனையோ பேர் உம்ராவுக்கு போகும்போதோ ஹஜ்ஜுக்கு போகும்போதோ மதீனாவினுடைய சியாரத்தை வேண்டுமென்றே நிராகரித்து விட்டு அப்படியே திரும்பி வருகிறார். ஒரு விஷயத்தை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஹஜ்ஜு, உம்ரா, புனிதம் நிறைந்த காபத்துல்லாவை மிதிப்பது, அந்த இடத்துல நின்று தொழுவது, தவாஃப் செய்வது, மினாவில் தங்குவது, அரஃபாவில் இருப்பது, இதற்கெல்லாம் ஒரு தகுதி வேண்டும். அந்த தகுதி உடையவர்களை அல்லாஹ் அழைத்து அந்த அழைப்பை ஏற்பவர்களால் தான் நாங்கள் போக முடியும். இது உறுதி செய்யப்பட்ட தகவல், இது ஹதீஸ்ல உள்ளது. இது யாருக்கு அழைப்பு இருக்கிறோ, யாருக்கு தகுதி இருக்கிறதோ அவர்களை அல்லாஹ் பார்த்து தேர்வு செய்து இவர்கள் வரட்டும் என்று யாரை நாடுகிறானோ அவர்களால் தான் அங்கே போக முடியும். எவ்வளவு காசு பணம் வச்சிருந்தாலும், எவ்வளவு வசதி வாய்ப்பு இருந்தாலும், எவ்வளவு அதிகாரம் இருந்தாலும் என்னால முடியும் என்று யாரும் போய் அரபாவில் நின்ற முடியாது. நான் போய் காமிக்கிறேன்னு யாராலையும் ஹஜ் செய்ய முடியாது.
அதற்கான நேரமும் நசீபும் வர வேண்டும். இது எப்படி மக்காவுக்கும் ஹரமுக்கும் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் பொருந்துவோம், அதே போல யாருடைய உள்ளத்துல முஹப்பத் இருக்கிறதோ, யார் தன்னை சந்திக்க வரட்டும் என்று நபியவர்கள் நாடுகிறார்களோ, அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு, அப்படிப்பட்ட முஹிப்பீன்களுக்கு நபியவர்களினுடைய அனுமதியின் பேரால் தான் மதீனாவுக்கு போக முடியும். நாம நினைக்கிறோம் நாம பெரிய அறிவாளி, பெரிய புத்திசாலி, நான் மதீனாவுக்கு போகாம வந்துட்டேன் பாத்தியா, நீ மதீனாவுக்கு வர வேண்டாம் என்று தோற்றப்பட்டு இருக்கிறாய். ஊர்ல அந்த அட்டகாசம் பண்ணிட்டு இங்க வந்து மதீனாவில் சலாம் சொல்லிட்டு போனா அது நபியின் மீது முஹப்பத் இருக்கிறது என்பதற்குண்டான நடிப்போ நாடகமாகவோ அது ஆகிவிடும் என்பதனால இன்னென்ன நபர்கள் மதீனாவுக்குள்ளே வர வேண்டாம் என்று விரட்டப்படுகிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை இன்றைக்கு ஒரு பெருமையாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஹஜ்ஜுனா மக்காவுக்கு போயிட்டு வரதுதானே ஹஜ்ஜு, அப்படிதானே கிதாபில் இருக்கு. உம்ராவுனா இந்த காரியத்தை செய்துட்டு வரணும்னு தான் எழுதியிருக்கு, அதை போய் செஞ்சுட்டு வர வேண்டியதானே, எதுக்கு மதீனாவுக்கு போறீங்க, போக வேண்டிய அவசியம் இல்லை. போக வேண்டிய அவசியம் இல்லை என்ற முடிவு நீ எடுக்கப்படுவது அல்ல, நீ வர வேண்டாம் என்ற முடிவு அங்கே எடுக்கப்பட்டிருக்கிறது. நீ வர தகுதி இல்லாதவன் என்று நீ நிராகரிக்கப்பட்டு இருக்கிறாய் என்று அர்த்தம். எனவே கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடமை என்ற அடிப்படையில் ஒரு காரியத்தை செய்வதற்கும் காதலின் பெயரில், இஷ்கின் பெயரில், முஹப்பத்தின் பெயரில் ஒரு காரியம் செய்யப்படுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு விஷயத்தை செய்ய வேண்டிய கட்டளை இல்லை என்றாலும் கூட ஒரு நன்றி உணர்வோடு நபி அவர்களை போய் சந்திக்க வேண்டும் என்பது இந்த சமுதாயத்திற்கு சொல்லித் தரப்பட்டிருக்கின்ற ஒரு பாடம். ஒரு நன்றி உணர்வு வேண்டாம். நபி அவர்கள் இல்லை என்றால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்னவாகி இருக்கும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டாம். நபி அவர்களுடைய சிபாரிசு இல்லாமல் நாளைக்கு மறுமையில நபி அவர்கள் இடத்துல எந்த முகத்தை வைத்துக் கொண்டு எனக்கு சிபாரிசு செய்யுங்கள் என்று போய் கேட்க முடியும்? நம்முடைய விசேஷங்களுக்காக வேண்டி யாராவது ஒருத்தர் வர்றார், வீட்டுக்கு வராம போயிட்டா, ஏன்பா திருப்பூருக்கு வந்துட்டு வீட்டுக்கு வராம போனியே என்று நாளைக்கு எங்கு பார்த்தாலும் அவர் கேட்பாரா இல்லையா? இவ்வளவு தூரம் வந்துட்டு என் வீட்டுக்கு வராம போயிருக்கிற, யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுத்து புனிதம் நிறைந்த அந்த பூமிகளுக்கு செல்லக்கூடிய வசதிகளும் ஆரோக்கியத்தையும் கொடுத்ததற்கு பின்னால அங்க போயிட்டு நபியவர்களை பார்த்து ஒரு சலாம் சொல்லுவதற்கு மனம் வராமல் அப்படியே திரும்பி நீங்கள் வருகிறீர்கள் என்றால் நாளைக்கு மறுமையில சிபாரிசு செய்யுங்கள் என்று எந்த முகத்தோடு நபியிடத்துல போய் நிற்க முடியும்? எனவே கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சில செயல்களை உலகத்துல வேற எங்கிருந்தும் செய்ய முடியாது. எப்படி தவாஃப் செய்யறத உலகத்துல வேற எங்கேயும் செய்ய முடியாது, காபால போய் தான் செய்ய முடியுமோ, அப்படி சில விஷயங்களை, சில அமல்களை மதீனாவுடைய மண்ணை விதித்தால் தான் செயல்படுத்த முடியும். அந்த அமல வாழ்க்கையில நீங்க செய்யணும்னா மதீனாவுக்கு போய்தான் ஆகும். உலகத்துல எங்க இருந்து கலிமா சொன்னாலும் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹ்வை நாம பார்க்கல, நபியை நாம பார்க்கல, நான் அல்லாஹ்வை சாட்சி கூறுகிறேன், நபியை நபியாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த வார்த்தை தான் உலகத்துல எங்க இருந்தாலும் சொல்ல முடியும். ஆனால் மதீனாவில் போய் நின்றால் ஒரு கூடுதல் அந்தஸ்து கிடைக்கும். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிடுவோம், ஏன்னா அல்லாஹ்வை பார்க்க போறதில்லை. அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ்னு சொல்ல முடியும். நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று நபியை பார்த்து அந்த வார்த்தையை சொல்ல முடியும். வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அந்த வார்த்தையை சொல்ல வேண்டாமா? வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நபியை நேரில் பார்த்து நீங்கள் நபி என்பதை நான் சாட்சி சொல்லுகிறேன் என்ற அந்த வார்த்தை ஒரு தடவையாவது நாவிலிருந்து வர வேண்டாமா? அந்த வார்த்தையை நாவிலிருந்து வர வேண்டும் என்றால் அந்த வார்த்தையை வரவழைப்பதற்கு தகுதியான பூமியில போய் கால வைத்துத்தான் ஆக வேண்டும். உலகத்தில் எங்கிருந்து சலாம் சொன்னாலும் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ்னு தான் சொல்ல முடியும், இல்லையா? மறைவில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு சலாம் சொல்றதா இருந்தா அவர் பெயரை சொல்லித்தான் சலாம் சொல்ல முடியும். மதீனாவினுடைய மண்ணை மிதித்து மஸ்ஜிது நபவியில போய் நின்றால் அஸ்ஸலாமு அலைக்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சலாமை நேரடியாக சொல்ல முடியும். எனவே கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அன்பின் பெயரில், முஹப்பத்தின் பெயரில் ஒரு சில அமல்களை இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. அதில் ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை இந்த சமுதாயம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அதை அறிவாளித்தனம் என்று நினைத்து நிராகரிப்பதை விட்டுவிட்டு அந்த அன்பையும் அந்த அனுபவத்தையும் அனுபவிக்கின்ற நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று துஆ செய்து கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.